பூமியின் உயிரினமான பரிசுகளில் மிக முக்கியமானது மண்ணாகும். மனிதன் நடக்கும் பொழுது மிதிப்படும் ஒவ்வொன்றும் மண் துகள் அல்லாது. உணவின் தாய், உயிரின் தூண், நாகரிகத்தின் முதுகெலும்பு. நாம் அனைவரும் தினமும் உண்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தானியம், ஒரு காய்கறி, ஒரு பழம், இதில் ஒவ்வொன்றுக்கும் உயிர் கொடுப்பது மண்ணே. மண்ணின் உள்ள உயிரணுக்களும் ஊட்டச்சத்துக்களும் ஈரப்பதமுமே வேளாண்மை என்னும் அடிப்படை துறையை காப்பாற்றி கொண்டு வருகிறது. ஆனால் இன்று நாம் மண் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறுகிறது. அதிகப்படியான ரசாயன உரங்கள், மர அழிப்பு, நிலத்தடி நீர் ஆழம் குறைதல், கழிவுப் பொருட்கள், இவை அனைத்தும் மண்ணின் இயல்பை சீர்குலைக்கிறது. ஒரு சென்டிமீட்டர் வளமான மண் உருவாக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வேண்டியிருக்கிறது. ஆனால் மனிதனோ சில ஆண்டுகளிலே அதை அழித்து விடுகிறான். மண் இல்லையெனில் உணவு இல்லை, உணவு இல்லையெனில் உயிர் இல்லை, உயிர் இல்லையெனில் இந்த உலகமே இல்லை. எனவே இந்நாளில் நாம் எடுக்க வேண்டியது தீர்மானம் ஒன்றே: மண்ணை காப்போம், மனித குலத்தை காப்போம், மரங்கள் நடுவோம், சரியான உழவு முறைகளை பின்பற்றுவோம், இயற்கை உரங்களை பயன்படுத்துவோம், மண்ணை ஆய்வு செய்து சரியான பயிர்களை வளர்ப்போம். மண் என்பது இயற்கையின் பொக்கிஷம். அதை பாதுகாப்பது நமது கடமை, நமது பொறுப்பும் கூட.